விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்காசோளத்தில் புழு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது. நான் மக்காசோளத்துக்கு புழு மருந்து அடிக்க இந்த மருந்து அந்த மருந்துன்னு சொல்கிறது ஈஸி. ஆனால் புழு இருக்கா இல்லையான்னு எப்படி நம்ம வயல்களை பார்த்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுகிறது கம்மியாக இருக்கும், பட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக ஒரு 9-10 நிமிஷத்துக்கு பக்கமாக வீடியோ போய்கிட்டே இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நீங்கள் வீடியோவை கிளியராக பார்த்தாவே தெரியும் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவை பார்க்கும்போதே ரொம்ப கிளியராக தெரியும். ஓகே, இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த செடியை எடுத்துக்குவோம். இந்த செடியில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து சாப்டாப்பில் இருக்குது பாருங்கள், எல்லாமே அரிச்சு சாப்டாப்பில் அந்த காஞ்சி போன மாரி இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இப்போ இந்த பயிரில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஆரம்ப ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஓட்டையாக இருக்கும். இது ஆரம்ப ஸ்டேஜில் வீடியோ எடுக்காத விட்டுட்டேன், அதனால தான் இப்போ போடுறேன். நல்லா ஊற்று பாருங்கள். இப்போ நம்ம விரலை விட்டு கீழே அழுத்துவேன். புழு பாருங்கள் அப்படியே நெண்டிகிட்டு இருக்குது பாருங்கள், சின்னதாக அப்படியே மேலேங்கிலையும் ஏறி அப்படியே நவுந்து போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஆரம்ப கட்டத்தில் புழுக்கள் இருந்தாலே இந்த ஸ்டேஜ், இதற்கும் முன்னாடி ஸ்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீவாங்குச்சி ஸ்டேஜில் புழு இருக்கும். அதை வந்து நம்ம விடவே கூடாது, அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா சீவாங்குச்சி ஸ்டேஜில் இருக்கிறப்ப தான். இது எந்த அளவுக்கு சாப்பிட்ருக்கு அப்படிங்கிறத நீங்களே நல்லா கிளியராக பாருங்கள். அப்படியே மேல் குருத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த ஜூம் பண்ணுறேன், கிளியராக இருங்க. ஸோ பாருங்கள், இப்போ தெரியுதா அந்த புழு எப்படி மேலே படுத்துக்கிட்டு ஒய்யாரமாக இருக்குது. ஸோ இப்படி தாங்க நிறையா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணியிருக்கு. வயல் ஃபுல்லாகவே ஏகப்பட்ட இடங்கள்ல. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மருந்து அடித்தே ஆகணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்காசோள பயிரில் புழு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா மேலே வந்து புழு இல்லாத இருக்கும், அரிச்ச மாரி இருக்கும், புழு இல்லாத மாதிரி இருக்கும். அதெல்லாம் இப்படி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் செக் பண்ணுறப்ப இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா தேடி ஒவ்வொன்றா பிடிச்சி இலை மேலே வச்சு அப்படியே கொண்டுக்கிட்டே வருவேன். கிட்டத்தட்ட வயல் ஃபுல்லாக முக்கால்வாசி இடங்களில் இதுமாரி புழுவோட தாக்கம் பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலி நான் பிளான் பண்ணது சனிக்கிழமை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். பட் ஆனால் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அதை அடித்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் இருக்குது மருந்து. ஸோ என்ன மருந்தா இதை பாருங்கள், இது எப்படி இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக அரிச்சு வச்சுருக்குது. டோட்டலாகவே அவுட்டு, அந்த பயிரே அவுட்டு. இப்படி தான் அங்கே பாருங்கள், தெரியுதா புழு எப்படி இருக்குது படுத்துக்கிட்டு இருக்குன்னு? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புழு ஒவ்வொரு செடியிலையுமே புழு எப்படி இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறதான் நம்ம வந்து இந்த டோட்டல் வீடியோ ஃபுல்லாகவே நம்ம சொல்ல போகிறோம். நம்மளோட தம்ப்லைன் என்ன வச்சுருப்போம் அப்படின்னா, புழு இருக்கிறது எப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவோட தம்ப்லைனாகவே இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத விட இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது புழு எப்படி இருக்குது, என்ன பயிரில் எது மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். தேவைப்பட்டால் நீங்களே ஐடியா கொடுப்பீங்க, இந்த மருந்து அடிங்க இந்த மருந்து அடிங்கன்னு சொல்லி நீங்களே ஐடியா கொடுக்குற லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும். டோட்டலாக வயல் ஃபுல்லாகவே ஒரு இடம் விடாத எல்லா இடத்துலையுமே புழுவாக தான் இருந்துச்சு. எனக்கு அப்படியே பக்குன்னு போயிடுச்சு. என்னடா இது மருந்தடிச்சு 4-5 நாள் தான் ஆகுது, இவ்வளோ புழு வருது அப்படின்னு சொல்லி. ஒரு வேளை மருந்து கேட்கலையோன்னு நினச்சா அதுக்கும் புழுக்கள் எல்லாமே நிறையா செத்து போயிருக்கு. இருந்துமே இந்த பிரச்சனை தான் இருக்குது. பாருங்கள், இதுலேயுமே உங்களுக்கு புழு இருக்க மாரி தெரியாது, பட் ஆனால் உள்ளே பார்த்தா புழு அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது இதில் தெரியறத விட லைவாக நீங்கள் வந்து போய் பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ஆக்சுவலி இந்த புழு இன்னுமே உள்ளே போயிடுச்சு, இல்லைனா எடுத்துருக்கலாம். பார்க்கலாம் இருங்க. பாருங்கள், அங்கே தெரியுதா சின்னதாக எப்படி மேலே ஏறி வருது பாருங்கள். ஸோ இப்படி தான், இதை விட சின்ன சைஸில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேமியா இதெல்லாம் அடிக்கும்போது கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த சைஸில் இருக்க புழுக்கள் எல்லாமே சேமியாவுக்கு கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னா கண்ட்ரோல் ஆகாது. அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெலிகேட்டோ ஹேமரோ கோரஜனோ இது மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஆகிடும் உடனே. முக்கியமான விஷயம், அடிக்கும் போது குருத்துலேயே வந்து மருந்து விழுகிற மாரி அடித்தா மட்டும்தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா சுத்தமாக நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா புழுவை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். கரெக்டாக குருத்துலேயே அடிக்கிற மாரி நம்ம இதனோம்னா மட்டும்தான் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். என்னடா தம்ப்லைன் அதை வச்சுட்டு எதுவுமே சொல்லாத இருக்கே அப்படின்னா, முக்கியமான விஷயம், வயலில் புழு இருக்குது அப்படின்னா இலையோட மேல் பகுதியில் சின்னதாக கருப்பாக இருக்கும். அதோட ஆய்கள்னு சொல்லலாம், இல்லை அந்த பூச்சிகளோட ஆய்கள் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். ஓகேங்களா? கழிவுகள் அதெல்லாம் மேலே இருக்கும். இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஓட்டை இருக்கும், இலையில சின்னதாக ஓட்டை இருக்கும் போதே புழுவை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம மருந்து அடிச்சிடணும். அப்படியும் இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாரி அதோடய கழிவுகள் அங்கங்கே கருப்பாக சின்னதாக இருக்கும்.
அப்படியும் உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியல அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடும் இலையை. இப்போ இந்த இலையில் இருக்குது இல்லையா, இதை விட மோசமாக கூட சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்படி சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து மருந்து அடித்தே ஆகணும். அந்த சீவாங்குச்சி மாரி இருக்கும், அதாவது ஓட்டையாக இருக்கிறப்பவும் அந்த கழிவுகள் இருக்கும் போதும் நம்ம மருந்து அடித்தோம் அப்படின்னா சேமியா இது மாதிரியான மருந்துகளே போதுமானது. இப்போ இந்த செடி எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து சேமியாவோ இதையோ அடித்து கண்ட்ரோல் பண்ணுறது முடியாத காரியம். அதனால தான் நான் வந்து மருந்துக்களை மாற்றி அடிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணங்கள் இவ்வளோ தான். புழு இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். புதுசாக வரவங்களுக்கு தெரியாதனால முட்டை விட்டுட்டு தான் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு அது தெரியும். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி பண்ணி நான் அனுபவத்தில் அந்த மருந்து அடித்துமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை இது. ஓகேங்களா? ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேறு மருந்து தான் அடிக்கணும், ஹேமர் தான் அடிக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கேன். டேங்க் 50 மில்லி போட்டு உள்ளே ஃபுல்லாக இறக்கி விட்றலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் மருந்து நான் அடிக்கலை, புழு மருந்து கொஞ்சம் வேலையாக நான் வெளியே போனதுனால ஆட்களை விட்டு அடிக்க விட்டுருந்தேன். ஸோ அவங்க அடித்ததில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் ரிசல்ட்டு சரியாக இல்லை. நான் அதுக்கு தான் சொல்லுவேன், எப்பயுமே நம்ம வேலைகளை நாம்ளே செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல, இல்லை நம்ம கூட இருந்து வாங்கிக்கிறோம். ஸோ நான் வெளியே போனதுனால அவங்க எப்படி அடித்தாங்க என்ன அப்படிங்கிறத நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் இந்த தடவை மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹேமர் நான் தான் அடிக்க போகிறேன், வேறு வழியே கிடையாது. அது என்ன வேலை இருந்தாலுமே அதை விட்டுட்டு நான் தான் அடித்தாகணும், வேறு வழி கிடையவே கிடையாது. பார்ப்போம் எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னமுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போயிட்டு தான் இருக்கும், ஒரு 3 நிமிஷத்துக்கு வீடியோ போயிட்டு தான் இருக்கும். அதுலேயும் பாருங்கள் புழுவெல்லாம் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி. இது வந்து தானியா 9339லேயும் இப்படி தான் இருக்குது. ஆடி 44 அந்த 4433 புது வெரைட்டி சொன்னேன் இல்லைங்களா, அதுலேயுமே இதேமாரி தான் புழுவோட தாக்கங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஊனானதுலேருந்தே மழை கிடையாது. 15 நாள் நீங்கள் 16 நாள் ஆகுது. ஊனானதுலேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா மழை கிடையாது. அதுவும் ஒரு முக்கிய காரணம். மழை சுத்தமாக இல்லாததும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் புழு இவ்வளோ தாக்கங்கள் இருக்கிறதுக்கு. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், மழை வந்துருச்சுன்னா மழை இருந்தால் புழு தாக்கம் இருக்காதா அப்படிங்களா? மழை வரப்போ அந்த புழுவோட தாக்கங்கள் இருக்காது. ஆனால் வந்துட்டு போனதுக்கப்புறம் அதோடய தாக்கங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அதோடய புழு தாக்கம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மழை வந்தாலுமே புழு கண்ட்ரோல் ஆகுமா? ஆனால் கண்ட்ரோல்லாம் ஆகாது. பெரும் புழுக்கள் அந்த பெரும் தூத்தல் வருது இல்லையா, பட்டுன்னு தலையில் அடித்து வலிக்குது இல்லையா, அதுமாரி தூறல்கள் வரும்போது தான் அந்த புழுக்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது பட்டு கீழே விழுந்து குளிரில் செத்து போகிறதெல்லாம், இந்த லைட்டாக சொனன்னு வரதெல்லாம் புழுக்களுக்கு தீனி போட்ட மாரி அது பாட்டில் இலை ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டு அது பாட்டில் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் மழை வந்தால் இதுமாரி ஆகிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்க தேவையில்லை. பாருங்கள் எப்படி பிச்சுக்கிட்டு வருது பார்த்தீங்களா? அப்படியே நுனியை ஃபுல்லாக கடித்து சாப்பிட்டு வச்சுருக்குது. இலை ஃபுல்லாக, அதாவது பார்த்திங்கன்னா அடி வரைக்குமே சாப்பிட்டு வச்சுருக்கு. அதுதான் நெஞ்செல்லாம் பக்கீருங்குது. என்ன தான் மருந்து அடித்தானுங்க என்னான்னு தெரியல எனக்கு சுத்தமாக. ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னத்தையும் உங்களுக்கு டேங்க் 70 ரூபா கொடுத்து மருந்து அடித்து இதுமாரி அடித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அங்கே பாருங்கள் புழு தெரியுதா மேலே சைடில். இதுவும் ஒரு சில செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா 3-4 புழு கூட இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நெஞ்சு வெடிக்குது. அப்படியே என்னடா 3-4 புழுலாம் இருக்குது அப்படின்னு நிலமை அப்படி போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன இதுக்கு மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு காலையில் தான் நம்ம மருந்து அடிக்க போகிறோம். ஸோ என்ன மருந்து அடிக்கலாம் ஏது அப்படிங்கிறத சொன்னிங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணிடலாம். என்னோடய சஜஷன் நான் என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கேன்னா ஹேமரும் பசையும் போட்டு அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த 1.5 ஏக்கரில் மட்டும் தான் அந்த பிரச்சனை. நம்ம 4455 அதில் தான் இவ்வளோ ஹெவியாக இருக்குது. இது 9339 வாங்கினதில் இதோட கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். அதுவும் மருந்து அடித்து தான் ஆகணும், அதையும் அடித்து தான் ஆகணும். அதாவது 16வது நாள் 17வது நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2வது புழு மருந்து அடிக்க போயிட்டோம். ஆக்சுவலி ஷெட்யூல் படியே இப்படி வந்துடும். 8-9 நாளில் இது 20வது நாள் 2வது புழு மருந்து பிளான் பண்ணுவோம். பட் இது கொஞ்சம் முன்னாடியே ஒரு 4 நாள் முன்னாடியே வந்து அடுத்த புழு மருந்து அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஓகே, உங்களோட சஜஷன் என்ன ஏது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியாதா, இல்லை என்ன ரீசன் ஏது அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொல்ல முடியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இது எப்படி சால்வ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.